பல நாள் பதுங்கி வாழும் நாயை விட சில நிமிடங்கள் போர் புரிந்து உயிர் துறக்கும் சிங்கம் மேலானது என்ற பூகம்ப மொழியை வரலாற்றுக்கு வழங்கிய போராளிதான் மாவீரன் திப்பு சுல்தான். இந்திய வரலாறு பல மாவீரர்களை கண்டிருந்தாலும் திப்பு சுல்தானுக்கு இணையான ஒரு விடுதலை போராட்ட வீரனை யாரோடும் ஒப்பிட முடியாது. சிலருக்கு அரசியல் தெரிந்த அளவிற்கு வீரம் இருக்காது, வீரம் இருக்கும் அளவிற்கு ஆட்சி திறன் இருக்காது, ஆட்சி திறன் இருக்கும் அளவிற்கு நிலப்பரப்பு இருக்காது. ஆனால் ஒரு மன்னனுக்கு மற்றும் ஒரு தலைவனுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் அந்த ஆற்றல்களுக்கு ஏற்ற வாய்ப்புகளும் பெற்ற பிறவி தலைவன் திப்பு சுல்தான். பன்முக ஆற்றல் கொண்ட அறிஞன். திப்புவின் தலைமையில் இந்திய விடுதலை போர் தொடங்கியிருந்தால் இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் என தனது இளைய இந்தியா பத்திரிகையில் காந்தியடிகள் சிலாகித்து கூறியிருக்கிறார்கள். இவரது தந்தை ஹைதர் அலி, தாயார் பகுர்னிஷா. பிறந்த நாள் 20-11-1750. விடுதலை உணர்வு திப்புவுக்கு தாய்ப்பாலோடு சேர்த்தே புகட்டப்பட்டது. அவரது தந்தை ஹைதர் அலியும் ஒரு விடுதலை வீரரே. சிறந்த இஸ்லாமிய சிந்தனையாளர், தொழுகையாளர். தனது அரசை இறைவழியில் செயல்படும் அரசு என்றார். தனது வீரர்களை முஜாஹிதீன்கள் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான தனது விடுதலை போரை ஜிகாத் என வர்ணித்தார். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்றார். தவறு செய்த முஸ்லிம்களின் மீது ஷரியத் சட்டப்படி தீர்ப்பு வழங்கினார். மற்றவர்களுக்கு பொது சட்டங்களின் கீழ் தீர்ப்பு வழங்கினார். தனது அதிகாரிகளுக்கு அனுப்பும் கோப்புகளில் கையெழுத்திடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமது தலைவர் என குறிப்பிடுவார். 4 மைல்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற திட்டத்தை அமுல்படுத்திய திப்பு காமராஜரின் முன்னோடி எனலாம். இஸ்லாம் மனித குலத்துக்கான அருள்கொடை என்பதை ஆழமாக நம்பிய திப்பு ஹதீஸ்களை ஆழ்ந்து பார்த்தார். குர்ஆனை தானும் மோதி தனது ஆட்சியில் வாழும் முஸ்லிம்களையும் ஓத வலியுறுத்தினார். இந்தியாவிலேயே நூலகங்கள் தனது அரண்மனையில் ஏற்படுத்திய முதல் மன்னன் திப்பு சுல்தான். அவரது நூலகத்திற்கு ஓரியண்டன் என பெயரிட்டார். அந்த காலத்திலேயே 2000க்கும் அதிகமான நூல்கள் இருந்திருக்கிறது. திப்பு பல பரிமாணங்களை கொண்டவர். மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானி. இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறையின் கொள்கை வகுப்பாளர் எனலாம். ஆங்கிலேய ஆட்சியை இந்த மண்ணில் வேரூன்று விட மாட்டேன் என முழங்கியதோடு நில்லாமல் அதற்கான மாற்று செயல் திட்டங்களையும் வகுத்தார். அன்றைய முஸ்லிம் உலகின் தலைமையகமாக திகழ்ந்த துருக்கிய பேரரசின் உதவியை நாடினார். தமிழக விடுதலை வீரர்களான தீரன் சின்னமலை, சின்னமருது ஆகியோர் திப்புவிடம் ராணுவ உதவியை பெற்றவர்கள். ஆற்காடு நவாப், ஹைதராபாத் நிஜாம் போன்றவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்கள் ஆங்கிலேயர்களின் அரவணைப்பில் இருந்ததால் அவர்களை எதிரிகளாகவும் துரோகிகளாகவுமே கருதினார் திப்பு. தமது மக்களின் சமுதாய, பொருளாதார, ஆன்மீக நன்மைக்காக மது காய்ச்சுவதும் விற்பதும் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என திப்பு வருவாய்த்துறை சட்டம் 1787 அறிவித்து அதை அமல்படுத்தினார். விவசாயம்தான் ஒரு நாட்டின் ஜீவ நாடி என்பதை உணர்ந்திருந்த திப்பு உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்ற புரட்சிகர திட்டத்தை அமுல்படுத்தினார். 1790 காவிரியின் நடுவே அணை கட்ட அடிக்கல் நாட்டினார் திப்பு. இஸ்லாத்தை எல்லா நிலைகளிலும் போற்றிய திப்பு ஒரு தொழுகையாளி மட்டுமல்ல, அழைப்பு பணியிலும் ஆர்வம் காட்டியிருக்கிறார். நெப்போலியனுக்கு அவர் இஸ்லாத்தை பற்றி விளக்கமான கடிதம் எழுதியிருக்கிறார். தனது தலைநகர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அரண்மனை அருகே பள்ளிவாசலை கட்டினார். அவர் கொல்லப்பட்ட பிறகு எரிக்கப்பட்ட அவரது அரண்மனையின் நூலகத்தில் 44 குர்ஆன் பிரதிகளும், குர்ஆன் தப்சீர் நூல்களும், 41 ஹதீஸ் நூல்களும், 56 இஸ்லாமிய அறிவியல், வரலாறு, வானியல், சட்ட நூல்களும் கண்டெடுக்கப்பட்டன. இன்றைய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை திப்பு சுல்தான் தானே. அவர்தான் குறுந்தொலைவு பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை தயாரித்து பயன்படுத்தினார். இது குறித்து முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் தனது அக்னி சிறகுகள் என்ற நூலில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். பயிற்சி பெறுவதற்காக அமெரிக்காவின் தலைசிறந்த ராக்கெட் தொழில்நுட்ப ஆய்வு கூடமான வாலோஃபசிக்கு சென்றேன். ராணுவ ஆய்வு மையமான நாசாவின் அந்த இடத்தின் வரவேற்பு கூடத்தில் ராக்கெட் தாக்குதல் நடக்கும் ஒரு போர்க்களத்தின் மீது அது ஆங்கிலேயரை எதிர்த்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு நடத்திய விடுதலை போர் காட்சிகள் என்பது என் வியப்பை அதிகரித்தது. திப்புவின் தாய்மண்ணே நினைவுகூர தவறிய அவரது ராக்கெட் போர் தொழில்நுட்பத்தை உலகின் மறுகோடியில் நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தின் உயர்தளமான நாசாவில் நினைவுகூரப்பட்டு ஓவியமாக நிற்பது எனக்கு ஒரு இந்தியன் என்ற வகையில் பெருமிதத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் தந்தது. இவ்வாறு அப்துல் கலாம் எழுதியுள்ளார். இறுதியாக 3ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயருடன் போரிட்டார். அப்பொழுது தன்னந்தனியாக தனது வாளை சுழற்றி எதிரிகளை வீழ்த்த எங்கிருந்தோ வந்த குண்டு திப்புவை துளைத்து மண்ணில் சாய்த்தது. தன் வீரர்களின் உடல்களுக்கு மத்தியில் 1799
மே 4 அன்று திப்பு ஷஹீதானார். இந்திய விடுதலைக்கு உரமானார். அவர் அருகில் அவர் நேசித்த திரு குர்ஆனும் இறைவனின் வாள் என பொறிக்கப்பட்ட வாளும் மட்டுமே அப்போது கிடந்தன.